நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, மூத்த ராஜயோகிகள், ராஜயோகினிகள், அதாவது ஆதிரத்தினங்கள் தான் எப்படி பிரம்மா பாபாவுடன், தான் எப்படி மம்மாவுடன், தான் எப்படி சிவபாபாவுடன் அந்த அலௌகிக அனுபவம் எப்படி ஏற்பட்டது, எப்படி அனுபவம் செய்தார்கள் அப்படின்ட்டு நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா தாதி பிரகாஷ்மணி அவர்கள், அதாவது பிரம்மகுமாரி, இந்த யக்ஞத்தினுடைய தலைவியாக இருந்தார். அதாவது 1969 முதல் 2007 வரை. தாதி பிரம்மகுமாரி பிரகாஷ்மணிஜி அவர்கள் 1/12/1922 அன்று பிறந்தார். தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை 25 ஆகஸ்ட் 2007ஆம் ஆண்டு விடுத்தார். அவர் தன்னுடைய அனுபவத்தை இப்பொழுது எப்படி மாதேஸ்வரி ஜெகதம்பா, அதாவது மம்மாவுடன் அந்த மாதேஸ்வரி ஜெகதம்பாள் சரஸ்வதியிடம் கிடைத்த தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் இந்த பாக்கிய விதாத மூலமாக கூறப்போகின்றார். கவனமாக கேட்கலாமா? நான் மம்மாவுடைய ஆரம்ப கல்வி, அதாவது மும்பையிலிருந்து ஆரம்பமானது. ஏனென்றால் மம்மாவுடைய லௌகிக தந்தை மும்பையில் வாழ்ந்து வந்தார். மம்மா தன்னுடைய படிப்பை ஆங்கிலத்திலேயே கற்றார். அதாவது மம்மா குஜராத்தி மற்றும் குருமுகி அந்த மொழிகளையும் எழுத படிக்க தெரிந்திருந்தார். மம்மாவுடைய தந்தையினுடைய திடீர் மரணத்தினால் தன்னுடைய குடும்பத்தாருடன் சிந்து, ஹைதராபாத் அந்த நகருக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. மம்மாவுடைய வாழ்க்கை வரலாறை கடைசியில் நாம் பார்க்கலாம் முழுவதுமாக. அப்போ மம்மா வந்த பொழுது அந்த காலத்தில் சிந்து பெண்கள் அவ்வளவு நவ நாகரிகமாக வாழ்ந்தது கிடையாது. மம்மா அவர்கள் பாடல்கள் பாடுவதில் சிறந்து விளங்கியிருக்கின்றார். மம்மாவுடைய குரல் மிகவும் இனிமையாகவும், அதாவது சிறந்த பாடகர்களைப் போன்று இருந்தது. மம்மா எவ்வளவு பாடுவதில் சிறப்பாக விளங்கி இருக்கின்றாரோ அந்த அளவு நடனம் ஆடுவதிலும் சரி சிறந்து விளங்கியிருக்கின்றார். அது மட்டுமா, கல்வி கற்பதிலும் சரி, பள்ளியினுடைய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலும் சரி முன்னோடியாக விளங்கியிருக்கின்றார் அப்படின்று பிரம்மகுமாரி தாதி பிரகாஷ்மணி அவர்கள் மாதேஸ்வரி ஜெகதம்பாவை பற்றி நம்மிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார். என்னுடைய முதல் சந்திப்பு முதல் முறையாக நான் மம்மாவை பள்ளியினுடைய ஒரு விழா நிகழ்ச்சியில் கண்டேன். இந்த விழாவில் மம்மா அவர்கள் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த பாடலுக்கு நடனம் ஆடினார். அந்த பாடலுக்காக அவருக்கு பல பரிசுகள் தந்தார்கள். அந்த சமயத்தில் மம்மாவுடைய வயது எவ்வளவு தெரியுமா? சுமார் கிட்டத்தட்ட 16 இருக்கும். அப்போ நானும் கூட சரி குந்தன்மல் அந்த மாடல் ஸ்கூலில் என்னும் மெட்ரிகுலில் படித்துக் கொண்டு இருந்தேன். இது ஒரு ஆங்கில வழி கல்வி புகட்டக்கூடிய பள்ளியாக இருந்தது. அந்த மெட்ரிக் வகுப்பில் மம்மா என்னுடன் வகுப்பு தோழியாக இருந்தார். அப்போ நாங்கள் இருவரும் ஒரே பெஞ்சில் அமர்ந்திருப்போம். ஆனால் எங்களிடையே அந்த அளவு நட்பு ஏற்படவே இல்லை. ஏனென்றால் மம்மா அவர்கள் மிகவும் நவ நாகரிகமாக இருந்தார். நான் மிகவும் எளிமையாக இருந்தேன். ஆனால் ஒரே பெஞ்சில் நாங்கள் அமர்ந்திருந்த காரணத்தினால் மம்மா அவர்கள் ஓரளவு அன்பும் சரி, அந்த சிநேகம் சரி எங்களிடையே இருக்கத்தான் செய்தது.
அந்த சமயத்தில் அவருடைய லௌகீக அறிமுகம் கூட எனக்கு தெரியாது அப்படின்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் பிரம்மகுமாரி தாதி பிரகாஷ்மணி ஜி அவர்கள் இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் முக்கிய பொறுப்பு நிர்வாகியாக இருந்தார். இது எல்லோரும் நாம் தெரிந்ததே. அதாவது அபினவ சரஸ்வதி, அதாவது உலகிலேயே ஒரு திறமை வாய்ந்த பெண் நிர்வாகி என்ற வடிவத்தில் இந்த ஈஸ்வரிய சேவை புரிந்து உலகினுடைய பலவிதமான தேசங்களில் சென்று இறைவனுடைய அந்த இறைப்பணி செய்து பலவிதமான விருதுகளை பெற்று இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திற்கு பெருமை சேர்த்தவர். இப்படியாக தாதி பிரகாஷ் மணியினுடைய விஷயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் இப்பொழுது மம்மாவுடைய விசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், எப்படி அனுபவம் ஆகிறது அப்படின்று. இப்படியாக ஒரு சில தினங்களுக்கு பிறகு தீபாவளி விடுமுறை வந்தது. அந்த விடுமுறை காரணத்தினால் ஒரு நாள் பாபாவுடைய அந்த சத் சங்கத்திற்கு நான் சென்றேன். அந்த சமயத்தில் பாபா சத் சங்கத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 அல்லது 2 மாதங்களே ஆகியிருந்தன. அந்த நாட்களில் மம்மாவும் சரி சத் சங்கத்திற்கு வந்தார். அப்போ நானும் அவரும் சந்தித்த பொழுது நான் அவரிடம் சொன்னேன், இங்கு மிக நல்ல சத் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தினமும் வாருங்கள் அப்படின்று. நானும் வருகிறேன் அப்படின்ட்டு சொன்னார். இதன் பிறகு மம்மா தினமும் சத் சங்கத்திற்கு வந்து கொண்டிருந்தார். ஆரம்ப காலத்திலிருந்தே மம்மா மிகவும் புத்திசாலியாக இருந்தார். அதாவது ஒரு முறை கேட்டால் ஆழமாக புத்தியில் பதிந்துவிடக்கூடிய அளவுக்கு அவருடைய ஞாபக சக்தி பலமா வாய்ந்ததாக இருந்தது. அதாவது பாபாவுடைய ஒவ்வொரு கருத்திற்கும் சரி கிட்டத்தட்ட 10 விதமான அர்த்தங்களை எடுத்து சொன்னார் மம்மா அவர்கள். அதே போல எங்கள் அனைவரையும் கூட அதுபோல ஆழமான சிதியில் எடுத்து செல்வார் மம்மா அவர்கள். இப்படியாக பாபாவுடைய ஒரு கருத்தின் கீழ் மம்மா 1 மணி நேரம் பேச முடியும். அந்த அளவு ஞானத்தினுடைய ஆழம் அவரிடம் இருந்தது. நான் இதை மறந்து விட்டேன் என்று அவருடைய வாழ்க்கையில ஒருபொழுது சொன்னதே இல்லை. ஆமாம், நீங்கள் எனக்கு ஒரு முறை சொன்னீர்கள், எனக்கு நினைவு வந்து விட்டது. இது போல சொன்னதும் கிடையாது. அந்த அளவு அளவில்லாத ஞாபக சக்தியினுடைய தேவியாக மாதேஸ்வரி ஜெகதம்பா விளங்கியிருந்தார் அப்படின்று தாதி பிரகாஷ்மணி தன்னுடைய அலௌகிக அனுபவத்தை, அதாவது மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது இந்த பாக்கிய விதாதா மூலமாக. இன்னொரு அழகான ஒரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். உண்மையிலே மம்மா அனைவருக்கும் அன்பை வாரி வழங்கியிருக்கின்றார். அதனால்தான் அனைவரும் சரி அந்த அன்பு நிலையிலே நிலைத்து இருந்தார்கள். இந்த யக்ஞத்தில் மம்மா என்னோடு ஒரு தோழி போல விளங்கியிருக்கின்றார். இருந்தாலும் சம்பந்தத்தில் ஒரு தாய் அந்த குழந்தை என்ற நிலையிலே இருந்தார். எங்காவது வெளியே போக வேண்டும் என்றால் மம்மா என்னை அழைத்து செல்வார். அதாவது தோழியாக இருந்தாலும் சரி, மாதேஸ்வரி மம்மாவாகவே இருந்தார். நான் ஒரு குழந்தையாக இருந்தேன் அப்படின்றோ அந்த அன்பில் நிறைந்த அந்த மோகத்திலிருந்து விடுபட்ட நிலையை நம்மிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். இன்னொரு விஷயம் நம்மிடம் கூறப்போகின்றார். ஒரு விஷயத்தில் மம்மாவிற்கு திடமான நிச்சயம் இருந்தால் அவரை அசைப்பது என்பது எவராலும் முடியாது. பாபா என்ன கூறுகின்றாரோ அந்த விஷயத்தில் உறுதியாக நின்று மம்மா அவர்கள் எங்களை சேவை செய்ய வைத்தார். எவ்வளவு திடத்தன்மையோ அவ்வளவு நிச்சய புத்தி இருந்தது.
அவருடைய நிச்சயம் என்பது கவனமாக நான் கவனிக்க வேண்டிய ஒன்று. அதாவது அவருடைய நடவடிக்கைகளிலிருந்து அவர் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ராதை, அதாவது யக்ஞத்தினுடைய மாதா என்று அனைவருக்கும் புரிந்துவிட்டது. மம்மாவுடைய ஒவ்வொரு அடியிலும் சரி, அவர் அதே மம்மா, அவர் அதே ராதை தான், அவர் அதே லட்சுமியே தான், இவரே தான் அப்படின்று அனைவருக்கும் தோன்றியது. அதனால்தான் மம்மா மிகவும் பயமற்று விளங்கியிருந்தார். நாம் நேற்று கூட பார்த்தோம். அதாவது நடைமுறையில் ஒரு சக்தி சொரூபமாக, அதாவது சிம்மம் போல விளங்கியிருந்தார். அதே சமயத்தில் மம்மா எந்த அளவு பற்றுட்டு விளங்கினார் தெரியுமா? எந்தவித தேகாபிமானமும் இல்லாது, அதாவது அந்த சோமானத்தினுடைய நிலையிலே, அதாவது போதையிலே திளைத்து இருந்தார். இந்த தன்மைதான் நிச்சயமாக வேறு எவரிடமும் சரி இருக்கவே முடியாது. அதாவது தன் மீது முழுமையான நம்பிக்கை, அடுத்ததாக பாபா மீது அசைக்க முடியாத விசுவாசம். அது மட்டுமா, பாபாவுடைய சேவையிலும் சரி முழு விசுவாசம். அதாவது பாபா சொன்னவுடன் மம்மா செய்வதற்கு இறங்கி விடுவார். அதனால்தான் ஒரே ஒரு பாபாவே, அதாவது சங்கல்பம், சுபாவம் அனைத்திலும் முழுவதுமாக இருந்தார். அதாவது அன்பு கூட அனைவர் மீதும் அளவில்லாமல் வைத்திருந்தார். மம்மா அவர்கள் நீயே ஒரு அன்பினுடைய மூர்த்தி, அந்த பணிவினுடைய உறைவிடமாக அப்படின்று உள்ளத்திலிருந்து சொல்லும் அளவிற்கு அவருடைய அன்பினுடைய ஆழம் இருந்தது. மம்மாவுடைய அன்பு இருந்தது, ஆனால் எந்தவித மோகமும் கிடையாது. எல்லோரிடமும் சரி அன்பை செலுத்தி அதே நேரத்தில் நிர்மோகியாகவும் இலங்கினார். யாரு? மம்மா அவர்கள். இது போலத்தான் நாமும் இந்த சங்கமுகத்தில் அந்த நிர்மோகியாக இருக்க வேண்டும். யார் மீது பற்று இருக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம யாரு? பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள். அதனால்தான் இந்த சங்கமுகத்தில் பாண்டவராக இருந்தாலும் சரி, சக்திகளாக இருந்தாலும் சரி, மம்மா அவர்கள் அனைவருடைய உள்ளத்து விஷயங்களை விசாரிப்பார். அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களுடைய தவறுகளும் எடுத்து உரைத்தார். மம்மாவிடம் அநேக விதமான புகார்கள் கூட வருவதுண்டு. அப்போ மம்மா அதைகளை எல்லாம் அன்போடு மரியாதையோடு இரண்டு தரப்பினரையும் திருப்திப்படுத்தும் அளவிற்கு திருத்தம் செய்வார், அதாவது கரெக்ஷன் செய்வார். மம்மாவிடம் வரவர்கள் எவராக இருந்தாலும் சரி, ஏதேனும் விசேஷமான அறிவுரை என்பது நிச்சயமாக கிடைக்கும். மம்மாவிடம் எதை கூற வந்தோமோ அதை அங்கேயே மறந்துவிட்டு மம்மாவிடமிருந்து புதிய, அதாவது நல்ல பிரேரணைகள், அதாவது சிந்தனை தூண்டக்கூடிய விஷயங்கள் பெற்று செல்கின்றோம். அந்த உணர்வு அனைவருக்கு ஏற்பட்டு விடும். அதனால்தான் மம்மா அந்த அளவு திருப்தி வழங்கக்கூடிய குணம் நிறைந்தவராக இருந்தார். அவரிடமிருந்து என்ன கிடைத்தாலும் திருப்தியே திருப்தியே என்கின்ற உணவு கிடைக்கும். இது போல மம்மா எல்லோருக்கும் மரியாதை கலந்த அறிவுரை வழங்கி வழிகாட்டல் நடந்தார். அப்படி என்று நம்முடைய ஆன்மீக மூத்த ராஜயோகினி பிரம்மகுமாரி அவர்கள், தாதி பிரகாஷ்மணி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த பாக்கிய விதாதா மூலமாக. மம்மாவுடைய அந்த சொற்பொழிவாற்றும் கலையானது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தர்க்க ரீதியாகவும் அமைந்திருந்தது. மம்மாவை விவாதத்திலும் கூட எவரும் வெல்ல முடியாது. அதாவது அந்த அர்ஜுனுடைய அம்பு போல நேராக தைக்க வேண்டிய இடத்தில் மம்மாவுடைய அந்த பதிலானது யார் கேட்டவருடைய உள்ளத்தில் சென்று தைக்கும்.
ஒருமுறை கராச்சியில் மாவட்ட அதிகாரி திரு ஜெகத் ஷேர் மம்மாவிடம் ஒன்றிரண்டு தர்ம சங்கடமான கேள்விகளை கேட்ட பொழுது மம்மாவுடைய பதிலானது அவரை மம்மாவுடைய காலில் விழ வைக்கக்கூடிய விஷயம் வந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்களில் மம்மாவுடைய அர்ஜுனுடைய அம்பு போல இருந்தது. அதனால்தான் அந்த பேச்சுங்கலையினுடைய வித்தகராக இருந்தார். இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை தாஜி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஒருமுறை மம்மாவுடைய பெயரில் நீதிமன்ற வாரண்ட் வந்தது. அப்போ மனோகர் தாதி மற்றும் பிற தாதிகளுடைய பெயரில் கூட அந்த வாரண்ட் வந்திருந்தது. அது என்ன வாரண்ட்? 16 வயதிற்கு உட்பட்ட, அதாவது வீட்டிலிருந்து வந்த இந்த யக்ஞத்தில் சேர்ந்துள்ள சகோதரிகள் மீது அந்த வாரண்ட் ஆனது போடப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் மம்மாவுடைய வயது 18. இவ்வாறு தினமும் யாருடைய பெயருக்கேலும் சரி வாரண்ட் வந்து கொண்டே இருந்தது. அப்போ தினமும் காலையில் இந்த விஷயத்தை பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வந்தது. ஒரு நாள் காலையில் பாபா சொன்னார், ஓம் ராதை, இன்று உன் மீது வாரண்ட் வரும், எனவே நீ வீட்டிற்கு செல்ல வேண்டியதாக வரும் அப்படின்னு. இது போல சிரிப்பாக பாபா சொன்னார். அம்மாவும் அதற்கு பதில் சொன்னார் இப்படி என்று. எப்படி? பாபா, எனக்கு வாரண்ட் அனுப்புவதற்கு இந்த உலகில் எவரும் கிடையாது. என்னுடைய தாய் இருக்கிறார். எனக்கு 18 வயதாகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே என் மீது வாரண்ட் வர முடியாது. அப்படியா? நல்லது. ஒரு பேச்சுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு பாபா சொன்னார் அந்த சமயத்துல. சரியாக 10 மணிக்கு நீதிமன்றத்திலிருந்து ராதை போக்கர் தாஸ் என்ற பெயரில் வாரண்ட் வந்தது. அந்த வாரண்டில் லௌகிக தாயினுடைய கையெழுத்தும் இருந்தது. மம்மா அழைக்கப்பட்டிருந்தார். மம்மா வாரண்டை பார்த்து அவரிடம் சொன்னார், இது என்னுடைய அம்மாவுடைய கையெழுத்து கிடையாது. அப்போ அம்மாவுடைய கையெழுத்து இப்படி இருக்கவே இருக்காது. இது என்னுடைய அம்மாவுடைய கையெழுத்து தான் என்பதை நிரூபியுங்கள் அப்படி என்று பார்ப்போம். மற்றபடி எனது பிறந்த தினத்தினுடைய அடிப்படையில் இன்று எனக்கு 18 வயது தாண்டிவிட்டது. எனவே இந்த வாரண்ட் என் மீது பிறப்பிக்க முடியாது. நான் குறைந்து வயது உடையவள் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? என் தாயை கூப்பிடுங்கள், இது அவரது கையெழுத்தாய் அப்படி என்று கேட்போம் அப்படி என்று மம்மா அவர்கள் சொன்னார். ஆனால் நீதிமன்றத்திலிருந்து அந்த வாரண்டை வாங்கித்தான் ஆக வேண்டும். அப்போ வாரண்ட் பெற்றுக்கொண்டார். அதை எடுத்து மம்மா நீதிபதி முன்னால் சென்று, இதுவே எனது பிறந்த நாள், தேதி, வருடம் எல்லாவற்றையும் சொன்னார் நீதிமன்றத்திலே. எனது தாயினுடைய உண்மையான கையெழுத்து இதுவும் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் அவரிடம் கேட்கலாம். எனது தாய் இந்த வாரண்டை நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லட்டும், நான் உடனே வர தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டவுடன் நீதிமன்றத்தில் ஒரே சலசலப்பு ஏற்பட்டது. பிறகு அவருடைய தாயிடம் கேட்கப்பட்டது. அவரோ, இது எனக்கு தெரியவே தெரியாது, என்னிடம் யாரும் சொல்லவே கிடையாது, நான் கையெழுத்திடவும் இல்லை அப்படின்னு சொன்னதும் அப்போ நீதிபதி அதிர்ந்து போய்விட்டார். பிறகு சகல மரியாதையுடன் மம்மா காரில் அனுப்பி வைக்கப்பட்டார். மம்மா நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சொன்னார், அதாவது, பெண்களை நீங்கள் இப்படித்தான் நீதிமன்றத்தில் அழைக்கின்றீர்களா? மம்மாவுடைய வார்த்தைகளுடைய சக்தியும் சரி, அந்த பயம் இன்மையும் சரி, அதை கண்ட நீதிபதி வாயெடுத்து போய்விட்டார். மம்மா அதற்கு பயப்படவே கிடையாது. இது போல நிச்சய புத்தி உடையாகி
மம்மா அவர்கள் பயமற்ற தன்மையும் சரி, அபயமளிக்கக்கூடிய துர்கா தேவியாக விளங்கியிருக்கிறார் அப்படின்று தெளிவாக பதில் சொல்வது போல அந்த நீதிமன்றத்தில் அவர் தோன்றிய அந்த காட்சி அனைவருக்கும் எப்படி தெரியுமா இருந்தது? அதாவது துர்கா தேவியினுடைய திவ்ய காட்சியாகவே இருந்தது. இது போல தாதி அவர்கள் நம்மிடம் அந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு விஷயத்தை பற்றி தாதி அவர்கள் நம்மிடம் சொல்ல போகின்றார். கேட்கலாமா? அதாவது பாபாவை பற்றி சற்று குறைவான வார்த்தைகளை மம்மா ஒருபொழுது கேட்க விரும்புவதே கிடையாது. அந்த அளவுக்கு மம்மாவிற்கு பாபா மீது மரியாதை இருந்தது. ஒரு முறை என்ன நடந்ததுவென்றால், நான் பாபாவுடன் விளையாடி விட்டு வந்தேன். அப்பொழுது மம்மாவிடம் இப்படி சொன்னேன். எப்படி? மம்மா, நான் பாபாவை இன்று ஜெயித்து விட்டேன். அதுக்கு மம்மா இப்படி பதிலளித்தார். எப்படி? அப்படி பேசாதே. நான் பாபாவை ஜெயித்து விட்டேன் அப்படி என்று சொல்லலாமா? பிறகு நான் சொன்னேன் மம்மாவிடம், ஆமாம் அம்மா, உண்மையிலே நான் பாபாவை ஜெயித்து விட்டேன். அப்பொழுது மீண்டும் அம்மா சொன்னார், நீ வென்றிருக்கலாம், ஆனால் பாபாவை நான் வென்று விட்டேன் என்று சொல்வாய். எப்படி? கேள்வி கேட்டார். நீ உண்மையில் விளையாட்டில் வென்றிருக்கின்றாய், பாபாவை அல்ல. எனவே இனிமேலாவது நான் விளையாட்டில் வென்றிருக்கின்றேன் என்று சொல்வாய் அப்படின்றார். விளையாட்டில் தான் வென்றிருக்கின்றார், ஆனா பாபாவை வெல்லவில்லை. இது போல மம்மா ஒவ்வொரு வார்த்தையினுடைய அந்த உண்மையான அர்த்தத்தை சொல்லி அதை சரியான முறையில் எப்படி உபயோகிக்க வேண்டும், இது போல வழிமுறை எங்களுக்கு சொன்னார். இது போல மம்மா அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சரி மரியாதையுடன் கலந்து அந்த நாகரிகத்துடன் எப்படி நடந்து கொள்வார் அப்படின்றும் இந்த விஷயத்தின் மூலமாக மரியாதையும் சரி நாகரிகம் கொண்டவர் அப்படின்று தாதி அவர்கள் நம்மிடம் அந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அதாவது நான் மம்மாவுடன் கூடவே வாழ்ந்து அவரிடமிருந்த அந்த உயர்ந்த பண்புகளை, அந்த பழக்க வழக்கங்களை நான் கற்றுக்கொண்டேன். இந்த விதமாக ஓம் ராதை, அதாவது மம்மா அவர்கள் நம்முடைய அம்மாவாக இருந்தார். அது மட்டுமா, அன்பு தோழியாகவும் இருந்தார். அது மட்டுமா, இனிமையாக இருந்தார். அது மட்டுமா, அம்பாளாகவும் இருந்தார். இது போல மம்மாவுடைய எவ்வளவு குணங்களை சொன்னாலும் அது குறைவே ஆகும், குறைவே ஆகும். அதனால்தான் மம்மா எவ்வளவு ஞானம் நிறைந்து அந்த யோகத்தில் மூழ்கியவராக இருந்தாரோ, அந்த அளவு, எந்த அளவு? அந்த அளவு சிவசக்தியாக விளங்கினார். சிறந்த தியாகம் செய்வதோடு அனைத்து குணங்களுடைய மொத்த உருவமாகவும் விளங்கினார். அதனால்தான் பாபா சொல்லுவார், எப்படி? நிச்சய புத்தி விஜயந்தி, அதாவது வெற்றி. இதனை முற்றிலுமாக நாங்கள் மம்மாவிடம் காண முடிந்தது. மம்மாவை பாபா பார்த்தார் அல்லது பாபாவை மம்மா பார்த்தார். ஆனால் பாபா சொன்னார், எப்படி? ராதை, நீ அனுராதா, ஜெகதம்பாள். அதனால் மம்மா வந்த உடனேயே பாபா அவரது முழு விவரத்தையும் தெரிந்து கொண்டு கூறினார். நாங்கள் எல்லாம் அப்போது ஆச்சரியப்பட்டு விட்டோம். அந்த அளவு அந்த நிச்சயத்தினுடைய ஆதாரத்திலேயே அந்த விஷயத்தை மம்மா முழுமையாக மனதில் ஏற்றுக்கொண்டார். எப்படி? புருஷார்த்தம் செய்தார். முடிவாக அதே போல ஆகிவிட்டார். எப்படி? பாபாவுடைய வார்த்தைகளை ஏற்று புருஷார்த்தம் செய்தார், வெற்றியும் அடைந்தார். அதனால்தான் அந்த வீணாவதினி, ஜெகதம்பாள், சரஸ்வதி கேட்பருடைய உள்ளத்தையும் கேட்பருடைய மனதையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அவர் ஞான வீணையை அவ்வளவு இனிமையாக மீட்டுவார். ஞானத்தினுடைய தேவியான அந்த சரஸ்வதியினுடைய ஞான முரளி ஆழமாகவும்
அழகாகவும் விளங்கி போயிற்று. அதனால்தான் மம்மா பயமற்ற துர்காவாக, மம்மா அவர்கள் சக்தியின் சொரூபமாக வலம் வந்தார். இன்றளவு நாம் கேட்கின்றோம். அதனால்தான் வகுப்பிற்கு மம்மா வந்த உடனேயே பாபா சொல்லுவார், இவர் வெற்றியினுடைய முதல் மணியானவர் அப்படின்னு. இந்த வார்த்தையை சொன்னது உண்மையே ஆயிற்று. அதனால்தான் அவர் அனைத்து குணங்களுடைய சுரங்கமாக விளங்கியிருக்கின்றார் இந்த சங்கமுகத்தில். இன்னொரு அனுபவத்தை தாதி அவர்கள் நம்மிடம் சொல்ல போகின்றார். நான் ஆரம்ப காலத்திலிருந்தே மம்மாவுடன் கூடவே இருந்து வந்தேன். அதாவது ஓம் மண்டலியாக இருந்தாலும் சரி, ஓம் நிவாஸாக இருந்தாலும் சரி, அல்லது குஞ்ச் பவன் இருந்தாலும் சரி, நான் பலமுறை கண்டிருக்கின்றேன் மம்மாவை. அதாவது மம்மாவுடைய எதிரில் வருபவர்கள் எந்த ஒரு உணர்வில் வந்தாலும் சரி, அப்போ மம்மாவுடைய பார்வை பட்ட உடனே சரி, அவர்கள் கால்களில் சரணடைந்து விடுவார்கள். அதாவது அந்த காலத்தில் 14 ஆண்டுகால தவகாலத்தில் நான் கூடவே இருந்தேன். அதாவது தினமும் அதிகாலை 2 மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்து நாற்காலியில் அமர்ந்த வண்ணம் அவர் யோகம் செய்வார். இது அவருடைய தினசரி செயலாக இருக்கும். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. எங்கள் அனைவருக்கும் மம்மா எப்படி கர்மனா சேவை செய்ய வேண்டும் என்பதை உடனுடன் சொல்லி அமர்ந்து கற்பிப்பது உண்டு. அதாவது தானியத்தை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, காய்கறிகளை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, முதலில் மம்மா வந்து அமர்ந்து அவைகளை எப்படி செய்வது என்பதை எங்களுக்கு கற்பித்தார். இப்படியாக ஒரு தடவை முதன்முறையாக மம்மா அழைப்பினுடைய பேரில், அதாவது ஈஸ்வரிய சேவையினுடைய பொருட்டு கான்பூர் சென்றார். அந்த சமயத்தில் நான் டெல்லியில் இருந்தேன். நானும் மம்மாவுடன் கான்பூர் செல்ல வேண்டும் அப்படின்று பாபா எங்களுக்கு தந்தி அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி பலமுறை மம்மாவுடன் கூடவே சேவை பயணத்திற்காக பாபா எங்களை அனுப்பினார். அதாவது குணங்களுடைய மாலை என்பது 36 பண்புகளால் ஆனது என்று சொன்னார். அந்த அனைத்து 36 பண்புகளிலும் மம்மா முதலாவதாக விளங்கியிருந்தார். பொதுவாக பார்த்தால் மம்மாவை விட மூத்த சகோதரிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரோடும் மம்மா ஒரு தோழியாக வாழ்ந்தார். அது கூடுமா, ஒரு தாயை போன்று திகழ்ந்தார். அதனால்தான் மம்மா அவர்கள் சர்வ குணங்கள் என்ற மாலை அணிந்தவராக இருந்தார். இன்னொரு அழகான விஷயத்தை தாதி அவர்கள் நம்மிடம் சொல்ல போகின்றார். இது ஒரு கடைசி அனுபவமாக இருக்கிறது. தாதி பிரகாஷ்மணி அவர்கள் இந்த பாக்கிய விதாத மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். அப்போ பாபாவுடைய தோட்டத்தில் திராட்சை கொடிகள் வளர்ந்து இருந்தது. அதனுடைய முதல் பழ கொத்தானது ஜூன் 23, 1965 அன்று தயாரானது. மம்மா எப்ப சரீர் விட்டார்? ஜூன் 25. அந்த திராட்சை கொடி எப்ப வளர்ந்தது, எப்ப முதல் கொத்தானது உருவானது? ஜூன் 23, 1965 ஆண்டு. பாபா மம்மா அவருக்கு சொன்னார். என்ன சொன்னார்? குழந்தைகளுக்கு திராட்சை பழம் கொடுங்கள். ஜூன் 24 காலை முரளிகை வகுப்பிற்கு பிறகு சுமார் 9 மணி இருக்கும். யாரெல்லாம் மதுபன் இருந்தார்களோ அவர்களுக்கு 2 பழங்களை மம்மா வழங்கினார். இது மம்மாவுடைய நினைவு திராட்சைகள் ஆகும். ஜூன் 24 காலை முரளி வகுப்பிற்கு பிறகு. அப்போ மம்மா எங்கே இருக்கின்றார் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் வரத்தான் செய்கிறது. பாபா சொன்னார், அவரை மறைத்து வைத்திருக்கின்றேன். ஆனால் இந்த கேள்வியினுடைய உண்மையான விடையை பாபாவை அறிவார். அதாவது பாபா உங்களுடைய கதி, அதாவது நிலைப்பாடு மற்றும் வழிமுறை இரண்டையுமே தாங்களே அறிவீர்கள்.
இந்த விஷயத்தை இன்று வரை பாபா ரகசியமாக வைத்திருக்கின்றார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஜூன் 24, 1965 ஆண்டு சரீர விட்டார் மம்மா அவர்கள். இப்படியாக நம்முடைய தாதி தாதி பிரகாஷ்மணி அவர்கள், மூத்த ராஜயோகினி அவர்கள், ஆதிரத்னம் அவர்கள் எப்படி தான் அந்த சர்வ குணங்களை எப்படி மம்மாவிடம் பெற்றேன், எவ்வளவு அந்த சர்வ குணங்களில் முதல் மாலையாக திகழ்ந்தார், எல்லாவற்றையும் தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாத மூலமாக நம்மிடம் இவ்வளவு நேரமாக பகிர்ந்து நம்முடைய அலௌகிக வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இவருடைய வார்த்தைகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் நாளைக்கு இன்னொரு அழகான மூத்த ராஜி யோகிகளை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. वंदे मातरम का गुंजन हर दिल